ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயோபாட்னி, அதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பயோபாட்னி புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். சாப்டர் 1லேருந்து 10 வரைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு லெசனுக்காக வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கமெண்டால் டைம்லைன் தரேன். நீங்கள் எந்த லெசனை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ டைரெக்டாக அதோட டைமை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. கூடிய ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்டர் வைஸாக இன்டீரியர் கொஷின்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன புக் பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க, புக்கு எடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ நமக்கு புக் பேக் கொஷின் வந்து அதிகமாக இருக்கிறது எதில் இருக்குது அப்படின்னா சாப்டர் 1ல் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து சாப்டர் 3ல் அதிகமாக இருக்கும், அதுக்கடுத்து சாப்டர் 6ல் அதிகமாக இருக்கும். இந்த 3 சாப்டரில் தான். சரிங்களா? மற்றது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஷின் வந்து ஒரு 10 to 15 இவ்வளோ தான் இருக்கும். ஸோ மினிமம் நீங்கள் வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சாப்டருக்கு ஒரு 10லேருந்து 10லேருந்து 15 கொஷின்ஸாவது கண்டிப்பாக என்ன பண்ணணும், படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் லெசன் அதிகம், நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னோட சாய்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா புக் பேக்கை படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா புக் பேக்லேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதனால் பார்த்துருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்டீரியர் கொஷின் அதுவும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் புக் பேக் அண்ட் இன்டீரியர் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும். சரிங்களா? அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுங்க. எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தாலும் சரி, நீங்கள் யூனிட் எக்ஸாம் சரி, மந்த்லி டெஸ்ட்டு அல்லது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ், ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மறக்காமல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைட்டிலோட இன்ட்ரோடக்ஷன் 20வது கொஷின் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 22, 23 சரிங்களா? இது எல்லாமே படிச்சிருங்க. 25 ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 28, அதுக்கடுத்து 29 இந்த கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 31வது கொஷின். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 33, அதுக்கடுத்து 34வது கொஷினு. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் நம்பர் ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கொஷின் நம்பரை மார்க் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து 36வது கொஷினு, 37 இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். 38லாம் நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதையும் 39, 40 இது எல்லாமே படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து 40க்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் 5 மார்க்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? 40க்கு மேலே இருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸு. இதில் இந்த 43 ரொம்ப ரொம்ப முக்கியம். 44 வந்து லாஸ்ட் டைம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. இந்த 43மே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 45 சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 47, அதுக்கடுத்து 49 சரிங்களா? எல்லாமே ப்ரைமரியாக படிச்சிருங்க. ஸோ 48 முக்கியமான கொஷின் தான். ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு செகண்டரியாக இந்த கொஷினை வந்து என்ன பண்ணுறாங்க, படிச்சிருங்க. இது வந்து சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பியூ சயின்ஸாக இருந்தீங்கன்னா அதே பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கில் தரேன். சரிங்களா? அதுக்கடுத்து சாப்டர் 2. ஸோ சாப்டர் 2ல் நம்பர் ஆஃப் புக் பேக் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சாப்டர் 2ல் எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள், அல்லது இந்த கொஷினை ப்ரைமரியாக படிச்சுங்க. அதில் 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். 23, 24, 25, 26, 27 என்ன எல்லா கொஷினுமே சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். சரிங்களா? 28 நீங்கள் யூனிட் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து தெரியும். 29, 30 ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து 32 5 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இது வந்து 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 34 இதுவும் 5 மார்க்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க பப்ளிக் எக்ஸாம்ஸில். அதுக்கடுத்து 36 இது எல்லாமே 5 மார்க்ஸ். ஸோ ப்ரைமரியாக இது எல்லாமே படிச்சுட்டு இந்த சைட்டோபிளாசம் இது வந்து செகண்டரியாக படிச்சிருங்க. சரிங்களா? அதே மாதிரி 35 இதுவும் செகண்டரியாக படிங்க. ரவுண்ட் பண்ணதை ப்ரைமரியாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, படிச்சிருங்க. சரிங்களா? போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ இதில் நம்பர் ஆஃப் கொஷினே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 10லேருந்து 15 தான் இருக்கும். ஸோ புக் பேக்கை படிச்சிட்டிங்கன்னா அந்த சாப்டரே வந்து என்ன பண்ணிடும், கம்ப்ளீட் ஆகிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓங்குதன்மை மறைத்தல் எல்லாமே நிறையா டைமுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா பியூ சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக் பேக்கை தான் நமக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க. 1 or 2 கொஸ்டின் தான் இன்டீரியர் கேட்பாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டீரியர் தான் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிடணும்.
ஸோ அடுத்து சாப்டர் 3 எடுத்துருங்க. ஸோ சாப்டர் 3 சாப்டர் 3லேயும் நமக்கு நம்பர் ஆஃப் கொஷின் வந்து என்ன தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இதில் 10வது கொஷின் என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 12 சரிங்களா. அதுக்கடுத்து 13 இது ஒரு 5 மார்க் கொஷின், நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஈவன் பியூர் சயின்ஸுமே கேட்டிருக்காங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 14 இதுவும் ஒரு 5 மார்க் கொஷின், இதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 16 இது 3 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ வரைபடம் என்றால் என்ன அப்படின்னா 3 மார்க், அதோட பயன்கள் இதெல்லாமே சேர்த்து கேட்டால் 5 மார்க்ஸு. அதேமாதிரி இது 17 லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து 18 நமக்கு யூனிட் டெஸ்ட்டு, இது எல்லாமே இந்த கொஷினை நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, படிச்சிங்க சரிங்களா. இதுலேயுமே எல்லா புக் பேக்கும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் பண்ணதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். 15மே இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் வந்து எல்லாமே படிச்சுட்டு போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் புக் பேக்கே என்ன தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து 4th லெசனு. ஸோ இதில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா இதில் 2 மார்க் 3 மார்க் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதில் இந்த 17வது கொஷின் இது நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 19, அதுக்கடுத்து 20, 21. 21லாம் நமக்கே பார்த்திங்கன்னா வார்த்தையிலேருந்து அறிந்து கொள்வது என்ன, அதோட படம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 22 5 மார்க் கொஷின். ஸோ இது 5 மார்க்ஸாக படிச்சிருங்க. 23 அதுக்கடுத்து 25 இது வந்து 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துருங்க. சாரி, அதுக்கடுத்து 26 இதுவும் 5 மார்க் கொஷினு. அதுக்கடுத்து 27, 28, 29, 30 இது எல்லாமே 5 மார்க்கு தான் சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸு. நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் நடந்துச்சுன்னா இந்த பிடி பருத்தியை பற்றி கேட்டிருப்பாங்க, இந்த கலைக்கொல்லியை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க, மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகளை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு பயாலஜிங்கிறதுனால கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி 3 மார்க்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ஏதேதோ அதுதான் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சாப்டர் 5 எடுத்துருங்க. ஸோ சாப்டர் 5 and 9 5வது லெசனும் 9வது லெசனும் ரொம்ப சின்ன லெசனு. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே படிச்சிருங்க. ஸோ ப்ரைமரியாக இதில் வந்து இந்த 14 அதுக்கடுத்து 15 எல்லாமே 2 மார்க்ஸில் கேட்பாங்க. 16 இது 5 மார்க்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இந்த 5 மார்க்ஸை படிச்சிருங்க. அதுக்கடுத்து 18 3 மார்க்கு, நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி 19 இது வந்து 3 மார்க்ஸு, பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 20 இதுவுமே 3 மார்க்ஸு. ஸோ இதில் இன்டீரியர் கொஷின் அப்படின்னா இதில் 2 5 மார்க்ஸ் தான். ஒன்று வந்து அடிப்படை கொள்கை, அதுக்கடுத்து அதோட பயன்பாடு. அப்படி இல்லை அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர்னு இருக்கும் சரிங்களா. புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்கு சரிங்களா. இதில் 2 5 மார்க்ஸ் தான் இருக்கும் புக் பேக்கில், அதுவும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 5 மார்க் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. இது வந்து சாப்டர் 5. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6ல் தான் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் நமக்கு கொஷின். ஸோ 20, 21 ரொம்ப ரொம்ப முக்கியம். 22, ஸோ 23, 24 இது எல்லாமே 3 மார்க்ஸு. அதுக்கடுத்து 25, 26, 26லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. 27 8வது லெசன்லேயும் நமக்கு மிங்கிளாக இருக்கும் சரிங்களா. அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29, 30, 31, அதுக்கடுத்து இந்த 36 இதெல்லாமே படிச்சிருங்க. இது கிட்டத்தட்ட 50க்கு மேலே கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த 39 லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து 40 நிறையா டைம் கேட்பாங்க. அதுக்கடுத்து 41, 42, 43 இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 45, 47, 48,
50 சரிங்களா. 50லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பிளான்ட்டோட அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து 52, 53, 53, அதுக்கடுத்து 54, இது எல்லாமே 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ நம்மளில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை எதிர்பார்க்குறது மினிமம் கொஷினாக, ஆனால் மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ்னால் இதெல்லாமே என்ன தான் பண்ணி ஆகணும், படிச்சு தான் ஆகணும். நம்பர் ஆஃப் சாப்டரில் 6 மட்டும் தான் அதிகம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், சாப்டர் 1, 3, 6 இது மட்டும் தான் அதிகம். மற்றது எல்லாமே புக் பேக் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 7 எடுத்துங்க. இதுலேயும் நம்பர் ஆஃப் கொஷின் ஒரு 10 தான் இருக்கும். ஸோ இதில் 15 படிச்சிருங்க. 17 ரொம்ப ரொம்ப முக்கியம். 18, அதுக்கடுத்து 19லாம் சிம்பிள் கொஷின், அதுக்கு போய் படிக்கணும்லாம் அவசியமே இல்லை. அந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே எழுதிடலாம், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த 24 பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. 25 சரிங்களா. இதெல்லாமே ப்ரைமரியாக இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் ப்ரைமரியாக இந்த ரவுண்ட் பண்ண கொஷின் என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 8. ஸோ சாப்டர் 8லேயும் கொஷின் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த 13, 12, 13லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 14லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 16, அதுக்கடுத்து 18 சரிங்களா. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மார்க் பண்ணது ப்ரைமரியாக படிங்க. இதுலேயும் எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ மார்க் பண்ணதை மார்க் பண்ணது ப்ரைமரியாகவும் மார்க் பண்ணாத செகண்டரியாகவும் படிங்க. அதுக்கடுத்து சாப்டர் 9, இதில் மொத்தமாகவே 5 கொஷின் தான் இருக்கும். ஸோ அந்த 5 கொஷினில் 19வது கொஷின் வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி 20வது கொஷினு, 21, அதுக்கடுத்து 23, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. இதில் இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதில் நம்ம லைன் பை லைனாக சொல்லும்போது சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 10. ஸோ அந்த சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ இதில் எந்த கொஷின்ஸ் வந்து வேணாலும் கேட்கலாம். அதாவது யூசஸ் பற்றி, பயன்கள் அப்படின்னு இருக்கும். என்னென்ன பயன்கள் படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சுங்க. ஏன்னா எந்த பயன்கள் வேணாலும் கேட்கலாம் சரிங்களா. அதனால் இதுதான் ஸ்பெசிஃபிக்னு சொல்ல முடியாது. ஸோ இருந்தாலும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினை எல்லாமே ஈஸியாக நம்ம டே டு லைஃப்பில் பயன்படுத்துகிறது தான். இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுங்க. இந்த 14, இந்த 15, 16, ஸோ அதுக்கடுத்து 17, 18, அதுக்கடுத்து 19, 20லாம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 21 என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அரிசி பற்றிலாம் நம்ம சொல்லவே தேவை. 25 மஞ்சளை பற்றிலாம் எழுதுகிறோம். அதுக்கடுத்து 28 இந்த அரிசிலாம் பாருங்கள், அரிசிலாம் படிக்கவே தேவை. அதாவது ஒன்ஸை ரீட் பண்ணால் போதும். 30 பாருங்க. இந்த 29லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களே ஏதாவது 2 கேட்குறாங்க சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கேட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 32, 33, 34 சரிங்களா. மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடிய புக் பேக் எல்லா கொஷினும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த மார்க் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அது படிங்க சரிங்களா. மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்தாவே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.